தாவேகா புதிய கட்சி புதிதாக வந்திருக்கு. இந்த தேர்தலை தான் சந்திப்பேன்னு விடாப்பிடியாக காத்திருக்காங்க இந்த தேர்தலுக்காக. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியலையே. சம்பந்தமில்லாத நேரத்தில் அரசியல் பற்றி என்ன இலவு போகுது எட்டு போகுது அரசியல் என்ன எதுவுமே தெரியாது. அவங்க அண்ணா வச்சுருக்காங்க அதை எடுத்துக்கோ, இவங்க அம்பேத்கர் வச்சுருக்காங்க அதை எடுத்துக்கோ, அவங்க பெரியார் வச்சுருக்காங்க அதை எடுத்து, சீமான் வேலுநாச்சியார் வச்சுருக்காப்புல அதை எடுத்துக்கோ, இவங்க பூரா நம்ம கொள்ளிட்டு எம்ஜிஆர் சேர்த்துட்டாரு அவரே. இந்த ஜனநாயகன் படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக தான் இருக்கும். இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில தான் இந்த வருஷத்தோட கடைசி படம் அட்லி அவர்கள்கிட்டயும் ஒரு கதை கேட்டிருக்காரு விஜய். அது எலெக்ஷன்ல தோத்து போயிட்டா அடுத்து அட்லி வெற்றி கொண்டான்னு பேர் இந்த படத்துக்கு அந்த இடத்துல ஓடி. விஜய் அவர்கள் 3 எழுத்து மந்திரம், எம்ஜிஆர் 3 எழுத்து மந்திரம், அதிமுகவோட தலைவர் எடுத்துக்கிட்டாங்க ஏற்கனவே. இப்ப திமுக சார்ந்த வெற்றி கொண்டானவரையும் எடுத்து ஆட்டையை போடுறதுமா சொந்த புத்தி. விஜய் அவர்கள் கட்சி அறிவிச்சதுல இருந்து சீமான் அவர்களுடைய அரசியல் பாதையே கொஞ்சம் சீமான் அமைதியா ரெஸ்ட்ல இருக்காரு. வெயில் காலத்துல வெளியில வராம பேசுறது கிடையாது. ஆமா, ரொம்ப அமைதியா தான் இருக்காரு சமீபமா. ஒரு அரசியலை விட்டு டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் அரசியல் விமர்சகர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி, பாஜகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க. தேர்தலை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிற பல விருந்துகள்லாம் கூட எடப்பாடி அவர்கள் கொடுத்துட்ருக்காரு, ஆலோசனை நடத்துகிறாரு. திமுக வந்து 4 ஆண்டு சாதனைகள் அப்படின்னு சொல்லி மக்களை சந்திக்கிற நிகழ்வுகளை ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர் அவர்களும் சரி, துணை முதலமைச்சருமே இறங்கி அவங்களுடைய திட்டங்கள் வாயிலாக மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா புதிய கட்சி புதிதாக வந்திருக்கு. இந்த தேர்தலை தான் சந்திப்பேன்னு விடாப்பிடியாக காத்திருக்காங்க இந்த தேர்தலுக்காக. பூத் ஏஜென்ட் மாநாடுலாம் நடந்து ஒரு ஃபயர் ஸ்பீச்சை விஜய் அவர்கள் கொடுத்துருந்தாரு. அதற்கு பிறகு நான் கொடைக்கானல் ஷூட்டிங் போகிறேன், பின்னாடி யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தார். முதல் ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னாங்க தாவேகாவில். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியலையே சார். எப்போ பிரச்சாரம் போவார், எப்போ மக்களை சம்பந்தமில்லாத நேரத்தில் அரசியல் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா முந்தா நாள் நைட்லாம் லைவை பார்த்துட்டு தூங்கவே இல்லையா. இராணுவம் குண்டு போடுது, அங்கே போடுது, இங்கே போடுது அப்படிங்கும்போது புஷி ஆனந்துக்கு ஃபோன் பண்ணால் புஷி ஆனந்து ஃபோன் எடுக்கலையா. ஏன்னா அங்கே இராணுவத்தில் இப்போ குண்டு போட்டால் தப்பிக்கிறது எப்படின்னு பாண்டிச்சேரியில் இது கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ். எப்படி கடல் கட்டியில் ஒளிகிறது, பெஞ்சு கட்டியில் ஒளிகிறது, குண்டு போட்டால் எங்கே ஓடுறது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பீதியில் தான் அந்த இப்போ இருக்காங்க போல். அப்புறம் அவர் கேட்டிருப்பார் போல் புஷி ஆனந்துட்டு, இந்த மாதிரி என்ன நம்ம ஏரியாவில் ஈசிஆரில் குண்டு போடுவாங்களான்னு. இல்லை தலைவரே, அவ்வளோ தூரத்துக்குலாம் அவங்க இது இல்லை, ராக்கெட் இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு வராது. வந்தால் கூட சென்னை அவுட்டர்லேயே திருவெற்றியூர் வரைக்கும் தான் வரும் போல். 3000 கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணால் அவ்வளோதான் வருது, நம்ம வீட்டு வரைக்கும் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வெளியில் வராமல் இருக்காப்புல. நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர் கட்சியை என்ன கொண்டு போக போகிறான்றீங்க. இந்த இப்போ பாகிஸ்தான் இப்போ ஜியோடைய திட்டமே என்னென்னா, ஒரு பக்கம் தேசபக்தி தாக்குதல், பாகிஸ்தான் தீவிரவாதி, அது விட்டுருங்க. அரசியல் ரீதியாக ஜி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க. எல்லா கட்சிக்காரனையும் ஆஃப் பண்ணிட்டார்ல ஒரே போரில். இந்தியாவோடு நிற்போம், பிரதமரோடு நிற்போம் போன்ற வார்த்தையோட வந்து இப்போ ராகுலே வந்து டோட்டல் ஆஃப். ஏன்னா நீங்கள் வந்து இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேசபக்தின்றது இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வடிவேல் சொல்கிற மாதிரி தான். கடவுளை காட்டுறேன்னு எல்லாத்தையும் வசூலை போட்டுருவாங்க. கூட்டு போய் பார்த்தா இங்கேயே எனக்கு கண்ணிலே தெரியல அப்படின்னு, யார் பொண்டாட்டிலாம் பத்தினியோ அவங்களுக்கு தான் கடவுள் தெரியும், அவங்களுக்கு தான் கடவுள் தெரியணுன்னு எவனாவது தெரியலன்னு சொல்லுவான்ல, தப்புன்னு கையெடுத்து கும்பிட்றான். சிவசிவா தெரியுது, எப்படி மின்றியே பல இருக்கியே தலைவா, அவனை பார்க்க முடியலேன்ட்டு போயிடுவாங்க. இன்னும் எவனும் சொல்ல மாட்டான். ஸோ இந்த டெக்னிக்கை தான் ஜி கையாளுறாரு. எவன்லாம் போரை பற்றி எதாவது பேசுனான்னு நீ தேசபக்தி இல்லைன்றார். அப்போ என்ன பண்ணுறதுன்னே சரியான இடத்துல அடிக்கிறது தான். பெரியார் அன்னைக்கே சொல்லியிருக்காரு என்னென்னா, திருடர்களின் கடைசி ஆயுதம் தேசபக்தி. எப்படி ஒரு ஞானி பாருங்கள், 75 வருஷத்துக்கு முன்னாடி 80 வருஷத்துக்கு முன்னாடியே திருடர்களின் கடைசி ஆயுதம் தேசம் சொல்லியிருக்காரு. அதை நம்ம இதை சொல்லலை. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவர் சூழ்நிலை போய்ட்டு இருக்கும்போது அந்த ஆயுதத்தை எடுத்து ஜி அடிச்சிட்டார். கடவுள் தெரிகிறார் மலைக்கு பின்னாடி அப்படின்ட்டார். அப்போ என்னென்னா எல்லாம் ஆஃப். முக ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே எல்லாம் இதெல்லாம் வந்து கார்கேலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஊருக்கு போகலாமா இங்கேயே இருக்கலாமான்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ராகுல் டோட்டலாக ஏற்கனவே காங்கிரஸ் காலி. இந்த நேரத்தில் இதில் இது அந்த தாக்குதலுக்கு ராகுலையும் கூப்பிட்டாப்புல, வாங்க பேசலான்னு. இதில் என்னன்னா
இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எவனாவது ஒருத்தன் இப்போ கரைச்சல் பிடிச்சவனா இருக்கான்னு வைங்களேன், என்ன பண்ணுவான்னா அவனே கூட்டு சேர்த்துடுவாங்க. இப்போ காலேஜ் டூர்லாம் போகும்போது குடிப்பாங்க. ம். முதல் முறையாக குடிக்கிறது எப்போ குடிப்பான்? ஏன்னா காலேஜ் டூர் போகும்போது குடிப்பான், தீபாவளி பொங்கல் குடிப்பான். இதை முதல் குடிகாரர்கள் அறிமுகமாகிறது அப்படி தான். அதான் பசங்க அறிமுகமாகும். ஏன்னா டூர் போகும்போது பஸ்லேயே குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த வாத்தியார் மேலே இப்போ காண்டில் இருப்பாங்க. டூரில் வந்து அந்த வாத்தியார் சிக்குனான அவன் செத்தான் அதோட. ம். குடிச்சிட்டு அவன் மேலே வாந்தி எடுத்து ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்துச்சுன்னா அதுங்களை இப்போ பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படி பல பிரச்சனை இந்த முதல் டூரில் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டூர் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பீர் ஈரை வாங்கி அப்போ தான் பாதி பீரை குடிப்பாங்க இந்த சின்ன பசங்க. என்ன பண்ணுவான் 4 பீரை வாங்கி வச்சுட்டு, நான் சொல்கிறது இது பழைய கதை. இப்போ உள்ள பசங்களாம் 10th முடித்தோடனே பீரு சில பேர் எல்லாரையும் சொல்லல, டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுறாங்க லீவில். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, எவனாவது நொல்லு பிடிச்சவன் இருப்பான் போய் சொல்லி கொடுத்துருவான். அவனுக்கும் விட்றா டே விட்றா கொஞ்சம் தானடா பீர்ரா ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி முதல்ல அவனுக்கு தான் ஊற்றி விட்டுருவாங்க. ஏன்னா அவன் நாளைக்கு போய் காலேஜில் போட்டு விட முடியாது, யார்கிட்டையும் போட்டு விட்டான்னு நீ தானே நாயை குடிச்ச அன்னைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து இவனை வச்சு செஞ்சு விட்ருவாங்க. சார் இவன் தான் சார் ஆரம்பிச்சதே, சரக்கு வாங்கிட்டு வந்ததே இவன் தான் சார், முதல்ல இவன் தான் சார் எடுத்து குடிச்சான்ட்டுருவாங்க. அப்போ இவன் சொல்ல மாட்டான். புரியுதா அவனுக்கு? அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜி வந்து எம்ஏ முடித்தவர் தெரியுமில்ல, அங்கே யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கார், டெல்லி யூனிவர்சிட்டி. அவர் அந்த காலத்தில் காலேஜில் இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி தவறான வழிக்கு போகாதவர், சின்ன வயசுலேருந்து யோகா மெடிடேஷன்ற மாதிரியான ஒரு. ஆனால் அந்த டெக்னிக்கை கேள்விப்பட்டிருப்பார். காலேஜ் இப்படிலாம் பண்ணாங்க. கூப்பிட்றா ராகுலன் உச்சநீதி தலைமை நீதிபதி கூப்பிட்டு உள்ளே போட்டு கோர்த்து விட்டோன்னு வைங்க. சண்டை போட்டால் அவ்வளோ லாஸ் ஆகி போச்சு. இத்தனை பேர் சேர்த்து நீ தானே காரணம், அன்றைக்கி உங்களையும் தானே கூப்பிட்டோம், நீயும் தலையாடினீங்க, இப்போ வந்து நீங்கள் எதிர்கட்சின்றீங்க. தேசத்துக்காக தானே நின்று நம்ம, அதுக்காக தானே உங்களையும் கூப்பிட்ட மரியாதை கொடுத்து, நீங்களும் இல்லை தேசத்துக்காக நீங்கள் இப்போ அடிங்க சொன்னீங்களா இல்லையா? அந்த ஃபோட்டோ இருக்கு என்கிட்ட, அன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு அடுத்த நாள். அடிங்கும்போது இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாம் டோட்டலாக சரண்டர் ஆகிடும். இதே மாதிரி தான் அதே டெக்னிக்கை தான் கட்சியிலையும் பயன்படுத்தி டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி தொடங்கி நேற்று ஆரம்பிச்சிருக்க பொல்லங்கா கட்சியான விஜய் கட்சி வரைக்கும் எல்லா தலைவனையும் ஆஃப் பண்ணிட்டார் ஜி. எவனா எதாவது பேசுவீங்க பிரச்சாரம் 2026, 2017, 2042ன்னு போ அவன் ஓடு, இந்த வரிகள் சொல்ல போ 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 பஞ்சாயத்து முடிஞ்சு ஓடு அப்படின்ற மாதிரி போர் வந்துருச்சு, போ தேசபக்தியை காட்டுங்க, போங்க போங்க. இருந்தாலும் ஏதோ உள்ளூர் லெவல்லையாவது எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை எதுவுமே தேசபக்தின்னு வந்துட்டா எதையுமே நீங்க பண்ண முடியாதுமா. நீங்க தேச விரோதியா இருக்கீங்க. பாகிஸ்தான் வந்து குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதிமுக வந்து சந்திப்புகள் ஏதாவது வெளியில நியூஸ் மீட்டிங் நடத்திக்கிட்டு லைவ் பண்றானா, ஏதாவது லைவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்க நடத்துனா என்ன நடத்தல எப்படி மக்களுக்கு தெரியும்? அதுக்காக தான் ஜி சொல்றாரு எதுவும் பண்ண வேணாம். இங்க வந்து தேசபக்தி, அதாவது நாங்க எங்க ஷோவை காட்டிட்டு இருக்கோம், இப்போ தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கோம், எல்லாம் எங்க பின்னாடி நில்லுங்க, பாகிஸ்தானை ஒழிக்கணும், ஷாபாஸ் ஷெரீஃபை அழிக்கணும், அவன் குடும்பமே நாசமாக போகணும், புரியுதா, இராணுவ தளபதி ஊரை விட்டு விரட்டணும், இப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த தேசத்துக்கு பின்னாடி வந்து நில்லுங்க. அது தேசத்துக்கு பின்னாடினா யார் பின்னாடி? ஜி பின்னாடி. அவர் தானே பிரைம் மினிஸ்டர். தேசத்துக்கு பின்னாடி நின்னான்னா பிரைம் மினிஸ்டர் பின்னாடி நின்னாங்க அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டுருக்காரு. அதனால் விஜயெல்லாம் இப்போ சாப்பிட்டு படுத்துடுறாப்புலையா, வெளியே ஷூட்டிங் கூட போகிறது இல்லையா. அப்போ கூட கேட்டிருக்காப்புல கொடைக்கானலில் குண்டு போட மாட்டாங்க, போட்டால் கூட சென்னை தலைநகருக்கு வரலாம், அது ராணுவம் பார்த்துக்கிறோம். அவருக்கு தான் மிகப்பெரிய பாதுகாப்பு, வைப்பிரிவு பாதுகாப்புலாம் கொடுக்க, யாரோ கிட்ட வந்தால் கன் எடுத்து வச்சிருவாங்களே. ராக்கெட்டை வச்சு அடித்தானா என்னம்மா, அவனும் சேர்ந்து கன்று வைக்கிறவனும் சேர்ந்து இல்லாமல் செத்து போயிடுவான், குழிக்குள்ளே போயிடுவானே. இது என்ன போகிறா இல்லை அக்க போகிறா? அது நீங்கள் வரக்கூடிய இந்த இளிச்சவா பயலுக தலையில் துப்பாக்கி வைக்கலாம், அவன் ராக்கெட் அடித்தான்னா உடம்பு ஈஸியாக ரோடே ஓட்ட விழுந்துருப்பேன். இல்லை அவர் வந்து பெருசாக பிரச்சாரத்துக்கே போகணுமா வேணாம் பண்ண முடியாது. என்ன ஜனநாயகன் படத்துலேயே பாதி படம் முழுக்க அரசியல் தானே இருக்கு. ஆமாம், படம் ரிலீஸ் ஆனாவே போதுன்ற மாதிரி தான் இப்போ பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது டிவிக்கேன்னு ஏதோ பேர் வச்சுருக்காரு. ஆமாம், வெற்றி தளபதி வெற்றி கொண்டான்னு அவர் பேர், தளபதி வெற்றி கொண்டான்னு வச்சுருக்காரு. அந்த பழைய திமுக பேசுகிற திமுக இல்லை அவர் இருக்கட்டும், கொள்கை தலைவர் அவர் தான் செத்துட்டார்ல, வச்சாருன்னா அவரோட ஸ்டைலில் தான் விஜய் இருக்கு. ஆமாம், இவர் பல கொள்கை தலைவர்னு வச்சுருக்காரு. அதை பற்றி அவருக்கு எதாவது தெரியுமா? அந்த மாதிரி இவர் நல்ல பேச்சாளர்னு இருப்பாங்க, இவர் ஒரு கட் அவுட் செஞ்சு வச்சுருக்காரு. இல்லை இப்போ விஜய் அவர்கள்
மூன்றெழுத்து மந்திரம், எம்ஜிஆர் மூன்றெழுத்து மந்திரம், எம்ஜிஆர் அதாவது இன்னைக்கு நடந்த இந்த கோவை, மதுரை நிகழ்ச்சிகளுக்கு பிறகு தாவேகா சோஷியல் மீடியா பேஜ்ல எல்லாம் விஜய் அவர்களுடைய அந்த ஃபோட்டோ, கீழே எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோ, இந்த மாதிரி வச்சு விஜய் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் கம்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அது அதிமுகவோட தலைவர் எடுத்துக்கிட்டாங்க ஏற்கனவே. இப்போ திமுக சார்ந்த வெற்றி கொண்டானவரையும் எடுத்து எல்லாம் ஆட்டையை பண்ற போடுறதும்மா. மாதிரி. சொந்த புத்தி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இப்போ பெண்களே பார்த்தீங்கன்னா, ம் இப்போ நீங்கள் கூட இந்த சுடிதார் போட்டிருக்கீங்கன்னா அவங்களுக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியாது. உங்கள்கிட்ட வந்து கேட்பேன் இது எங்கே எடுத்தீங்கன்னு. ம் அதே கடையில் இதை அந்த பொண்ணு பார்த்துருக்கும், ஆனால் அதுக்கு செலக்ட் பண்ண தெரியாது. ம் அடுத்தவங்க போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கே, எங்கே ம். எடுத்தீங்க, என்ன ரேட்டுன்னு வந்து விசாரிப்பாங்க. அதே மாதிரி பல பேர் நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அடுத்தவங்க அவங்க என்ன என்ன சாப்பிட்றாங்க? சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. மெனு கார்டு இருக்கும். அந்த மெனு கார்டில் அவன் ஒரு குண்டாக்க மண்டாக்க ஒரு பேரை வச்சுருப்பான். புரியுதா? அது இவனுக்கு என்னன்னே புரியாது. ம் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் மூடி வச்சுட்டு அடுத்தவன் என்ன சார், இந்த அது இருக்கா தம்பி அப்படிங்கிறாங்க. அது என்ன தம்பி, என்ன அது தெரியாது சார், சோலாபூரி சார், என்ன அது பெருசாக இருக்குது, வீட்டில் எல்லாம் சுற்றாது, வீட்டில் சுட முடியாது சார், அவ்வளோ பெரிய சட்டி கிடைக்காது, ம் அதனால் ஹோட்டலில் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா. எவ்வளோ, சரி கொண்டாங்க அப்படின்னு மெனு கார்டை பார்த்துட்டு போர்டை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கவன் என்ன சாப்பிட்றானோ அதை எடுத்து நின்று போயிடுவாங்க. ம் அதில் மட்டும் தான் கை வைக்க மாட்டாங்க, ஏன்னா அதை ஆர்டர் பண்ணிடுவாங்க. அதே தான் விஜய். புரியுதா உங்களுக்கு? என்ன இலவு போகுது எட்டு போகுது, அரசியல் என்ன எதுவுமே தெரியாது. ம் இந்த அவங்க அண்ணா வச்சுருக்காங்க அதை எடுத்துக்கோ, இவங்க அம்பேத்கர் வச்சுருக்காங்க அதை எடுத்துக்கோ, அவங்க பெரியார் வச்சுருக்காங்க அதை எடுத்துக்கோ, இவன் இப்போ சீமான் வேலுநாச்சியார் வச்சுருக்காப்புல அதை எடுத்துக்கோ, அப்புறம் வந்து அந்த பாட்டி ஒன்று இருக்கு, அது வன்னிய பாட்டின்னு, அதை ஒரு கட் அவுட் வை, இவங்க பூரா நம்ம கொள்கை தலைவர் அப்படின்னு வச்சுக்கணும். எம்ஜிஆர் சேர்த்துட்டாரு, அவரையும் வைக்கல, அடுத்த டைம் வச்சுருவாங்க. ம் அவர் வைக்கலைனாலும் பாடல்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க எம்ஜிஆர் பெயரை. இப்போ இந்த வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பெயர் வந்து நம்ம அஃபீஷியலாக அறிவிப்பு வரலை அப்படின்னாலும் வந்துடும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். டிவிக்கேன்னு வரும்போது இருக்குமோ அப்படின்னு ஆமாம், நம்மளும் தளபதி வெற்றி கொண்டான்னு கரெக்டாக தானே இருக்கு. சரி வெற்றி கொண்டான் இப்ப நம்ம என்னதான் இது பண்ணி பேசிட்டு போனாலும் அவர் வந்து ஒரு பேச்சாளர், ஒரு நட்சத்திர பேச்சாளர். அதாவது கலைஞர் வந்து வர்ற நேரத்தை தாண்டி 8 மணி நேரம் லேட்டா வந்தா கூட அந்த மக்கள் அங்கேயே அமர்ந்து வச்சிருக்கிற அளவுக்கு அவர் பேசுவாரு. அதை தாண்டி பல அச்சுறுத்தல்களை தாண்டி பயணப்பட்டவங்க அவங்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இந்த படத்துல அதனால விஜய் தான் கொள்கை தலைவர் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு கட் அவுட் வைக்க மாட்டார், பேர் எடுத்துக்குவார், அவருடைய பேச்சுக்கள் எடுத்துக்குவார். இன்னைக்கும் வந்து அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்களே சார். யூடியூப்ல போய் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா நான் இன்னும் தனியா சொன்னேன், ஒரு இவனால 10 ஆர்டர் சேனல் பண்ண ஓடுது. முடியாதுமா. திமுக வெற்றி கொண்டான் வெற்றி கொண்டான் திமுகன்னு அவருடைய ஸ்பீச்சை எல்லாம் வந்து வீடியோக்களாவும் ஆடியோக்களாவும் போட்டு அவ்வளோ சேனல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அப்போ நீங்க அடுத்த கட்சியில இருந்தே எடுத்துக்கிட்டு இருந்தா என்னைக்குதான் நீங்க உங்க கட்சியை வளர்க்கறது? அவர் கட்சியை வளர்க்குறது அதுதான், அடுத்தவன் பிள்ளை எடுத்து வளர்த்தா தான் பிள்ளை தானா வளருன்ற கான்செப்ட். சரி, திமுக வெற்றி கொண்டான் அவருக்கும் ஒரு மகன் இருக்காரு. அவர் மகனும் இன்னைக்கு வந்து திமுகவுல இருக்காரு, செயல்பட்டுட்டு இருக்காரு அரசியல்ல. அப்போ அவருடைய தந்தையை நீங்க ஆட்டையை போடுறது, அவரோட பேரை நீங்க ஆட்டையை போடுறது இது நல்லது தான் வச்சுக்காரு. ம், நம்மளோட தந்தை ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், அதை வந்து ஒரு கொள்கை தலைவராக அளவுக்கு ம். ஏற்றுக்கிறாரு அப்படிங்கும்போது சந்தோஷம்தான். ம், இல்லைன்னா வருத்தனர் தவறாக ம். பயன்படுத்தினா தானே வருத்தப்படணும். ம். வெற்றி கொண்டானவர்களோட ஒரு தத்து திமுக தற்போது மறந்துருச்சு, பெருசா வந்து அவருக்குரிய மரியாதை அதனால அவர் கொடுக்கல. எடுக்கிறாரு. விஜய் அவர் கொடுக்கறாருங்கிற ஒரு மகிழ்ச்சி அவருக்கு. இல்லை, அவர் அந்த மாதிரி அவருடைய கொள்கையில் ஆட்டையை போட்டுட்டா வெளியில் சொல்ல மாட்டாப்புல. வெற்றி கொண்டான்ற பேர் பொதுவான பேர், தமிழ் பேர் தானே, ம், 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 ஒரு மன்னரோட பேர். ம், மன்னருக்கு வைக்கக்கூடிய பட்டங்கள் ம், வெற்றி கொண்டான் அப்படின்ட்டு சோழ மன்னர்கள் வைத்திருக்காங்க, கல்வெட்டில் இருக்குது. அதுலேருந்து எடுத்தோன்னு ம். வெற்றி கொண்டான்ற பேர் அவருக்கு மட்டும்தான் சொந்தமா, நாங்கள் வைக்க மாட்டோமா அப்படின்னு ஆட்டையை போடுறது தான். அதுக்கு ஒரு தனி டீம் வச்சுருக்கேன், ஆட்டையை போடுறதுக்குன்னு தனி டீம் வச்சுருக்கேன். எப்படி திருட்டு கதை எழுதுறதுக்கு தனி டீம் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி விஜய்கிட்ட ஒரு டேரக்டர் போய் கதை சொன்னோன்னே அதை பூரா மெருகேற்றுறதால அவங்க டீம் தான் ஏற்றும். பழைய டேரக்டர் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இவர்கள் தான் வெளியிலேருந்து சீனை திருடி அதுலேருந்து இந்த சீன் இதுலேருந்து எடுக்கலாம், அந்த படத்துலேருந்து இதை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ரெடி பண்ணி அந்த படத்தை ரெடி பண்ணுவாங்க. அந்த Okay. வகையில் அவர் வெற்றி கொண்டான்றது ஏதாவது பழைய பேப்பர் கடையில் பார்க்கும்போது ஆட்டையை போட்டு வெற்றி கொண்டான் பேர் நல்லா இருக்கு, தளபதின்னு இருக்கு, வெற்றி கொண்டான் நல்லா இருக்கு, சேர்த்துருங்க அப்படின்னு. இந்த ஜனநாயகன் படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமா தான் இருக்கும். இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில தான் இந்த வருஷத்தோட கடைசி படம். அட்லி அவர்கள்கிட்டயும் அவர் கதை கேட்டிருக்காரு விஜய். அது அப்படின்னு ஒரு எலெக்ஷனில் தகவலும். தோற்று போயிட்டா அடுத்து அட்லி தான் டேரக்டர். அது 2000 அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்லம்மா, 2026 எண்டில் அடுத்த படத்துக்கு பூஜை போடுவாங்க. 2027 அந்த படம் ரிலீஸ். ஓகே, இப்போ வெற்றி கொண்டான்னு பேர் வைப்பாங்க இந்த படத்துக்கு, அந்த வந்து ஓடி வந்தான்னு பேர் வைப்பாங்க, அரசியல்லேருந்து ஓடி வந்ததுனால. அந்த மாதிரி ஏதாவது டைட்டில் வச்சு அட்லி டேரக்டரை போட்டு 2027 எடுப்பாங்க. Okay.
இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததால திமுக பயப்படுது அப்படின்னு அவங்களே பல மேடையில வந்து ஆதவ அர்ஜுனா, விஜய் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அரசுக்கு வந்ததுனால திமுகவுக்கு தான் வந்து லாஸா? திமுகவுக்கு தான் வந்து அது நஷ்டமா? திமுகவுக்கு இதுக்கு என்னம்மா பிரச்சனை? ம். புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு யங்ஸ்டர்ஸ் வீட்ல வாக்குகளும், புருஷன் சிறுபான்மையினர் பொண்டாட்டியும் வாக்குகளும் சண்டை போகும். போடுறாங்க அப்படின்னா, ம். 3வது வீட்டுக்காரனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொன்னா எவ்வளோ அசிங்கமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் திமுகவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? தாவேகாக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஓகே. விஜய் அவர்கள் கட்சி அறிவிச்சதுல இருந்தே சீமான் அவர்களுடைய அரசியல் பாதையே ஏம்மா கொஞ்சம் சீமான் அமைதியாக ரெஸ்ட்டில் இருக்காப்புலம்மா, வெயில் காலத்தில் வெளியில் வராமல் ஆ, பேசுறதும் கிடையாது, வைக்கிறது ஆமா கிடையாது. அவர் ரொம்ப ஏமா அமைதியா தான் போய் இருக்காரு இருக்கிறீங்க? சமீபமா. அவர் அரசியலை விட்டே வெளில போகிறான்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் வந்து கொஞ்ச நாள் அந்த கேஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்க சொல்லியிருக்காங்க டெல்லியில். ம். அவர் இருக்காருன்னு திருப்பி அவரை போட்டு இழுக்கிறீங்க. இல்ல அந்த மாற்று யங்ஸ்டர்ஸ் வாக்குகள் அதாவது இது எல்லாமே வாக்குகள்லாம் விட்டுருங்க. இப்போ சீமான் என்ன நினைக்கிறான்னா, நாசமாக போங்கடா, என்னை எப்படி போட்டீங்க, யூடியூப்காரன் பூரா செத்து சாவுங்கடா, உங்களுக்கு எப்படி வருமானம் வருதுன்னு நான் பார்த்துறேன், ம். நான் பேட்டி கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் உட்காந்துருக்காங்க. நிறைய சேனல் காலி. ம். சீமானுக்காகவே நடத்தி கொண்டு இருந்த சேனல், சீமான் விமர்சனம் பண்ண சேனல், ம். இந்த மாதிரிலாம் இப்போ பாண்டையெல்லாம் ரொம்ப வீக்காக போயிட்டாப்புல. ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. 20 வியூவு 40 வியூஸு இப்படி தான். ஏன்னா அண்ணாமலையை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தா, அண்ணாமலையே அரசியலை விட்டு போயிட்டாப்புல. சீமானும் வர்றதில்லை. ஏன்னா இப்போ ஏதோ போரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காப்புல. ஏதோ சாபா ஷரீஃபுக்கு தான் நன்றி சொல்லணும் சீமா. இது யார் பாண்டே சாபா ஷரீஃப் ஃபோட்டோவை தான் பின்னாடி வச்சிருந்தோம், டெய்லி கும்பிட்டுட்டு. ஏன்னா சாபா ஷரீஃப் வச்சு தான் இவங்க 2 பேருக்கு வாழ்க்கை ஓடிட்டு நிறையா பேருக்கு. ஸோ அதனால் நீங்கள் சீமானெல்லாம் தோண்டாதீங்க. விஜய் வந்து நீங்கள் என்ன பண்ணி, விஜய் ரசிகை தானே? இல்ல சார், ரசிகை இல்லையா? படம் பார்க்க மாட்டீங்களா விஜய் படம்? எல்லா படமும் பார்ப்பேன் சார். அதை தான் சொல்கிறேன். பார்த்து ரசித்தாலே ரசிகைன்னு தான் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஒரு படம் நீங்கள் பார்த்தல திரைப்பட ரசிகை, திரை ரசிகை. ம். நானும் ஒரு திரைப்படத்தை பார்த்தேன்னா நான் ரசிகன் தான். ம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு படம் எப்போ வரும்னா 2027 விஜய் படம். சரி, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கும்போது அந்த மாநாட்டு மேடையில தான் அவருடைய முதல் அரசியல் பேச்சு. ஆமாம், முதலா பயங்கரமான பேச்சுல. கட்சி தொடங்கினோடனே முதல் ஸ்பீச்சிலேயே புதுசா அரசியல் கட்சி தொடங்கின யாருமே இதை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். எங்களை நம்பி கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம், எங்க தலைமையில தான் வந்து கூட்டணி அமையும், வாங்க வரவேற்கிறோம், கூட்டணி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரப்படும் சொன்னார். ஆனா அப்படி சொன்ன விஜய் அவர்களோட இப்போ வரைக்கும் யாரும் கூட்டணி வருவாங்கம்மா. ஜேடி வான்ஸா அன்றைக்கி இப்போ யோசிச்சிருக்காருமா. ஒய்ஃப் சொல்லியிருக்காரு, பிள்ளையும் பொண்டாட்டியும் தனியாக விட்டு போக முடியாதுன்றக்காக அடுத்த ரவுண்டு வரலான்னு பார்த்துருக்காரு. ஒய்ஃபும் குழந்தைகளும் வேறு ஏதோ சுற்றி பார்க்க போயிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த அறிக்கையை பார்த்துருக்காப்புல, விஜய் கொடுத்த அறிக்கை. நம்ம சேரலாமே அப்படிங்கும்போது, இங்கேயா மேடம் கூப்பிடியா, சென்னை வரைக்கும் போயிட்டு வந்தேன்னா மேடம் வெளியே சுற்றி பார்க்க போயிருக்காங்க, ஐயோ பிள்ளை குட்டியை விட்டு போக முடியாது, எங்கேயா காணாமல் போயிடுன்றக்காக வரல. திருப்பி ஜேடி வான்ஸ்லாம் வருவாப்புல கூட்டணி சேர்றது. ஜேடி வான்ஸு, ஷாபா ஷரீஃப்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்துருவோம், ஒரு வலுவான ஒரு அமைப்பை உருவாக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற யாரோட கூட்டணி போக மாட்டார். இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் அவ்வளோக்கு என்கேஜ் ஆகிட்டாங்கல்ல. எடப்பாடியே வந்து என்கேஜாக தான் இருக்காங்க. பாமகவோட பேச்சுவார்த்தை நடைபெறதாவும் ஒரு தகவல் இருக்கே சார். பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்தலாம், யாரோட வேணாலும் நடத்தலாமா பேச்சுவார்த்தை? பேச்சுவார்த்தை நடத்துறது என்னமா இருக்கு? யார் வேணாலும் கூப்பிட்டு பேசலாம், வைக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். நன்றி சார், நன்றி. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.